ஈரானின் 80 இலக்குகளை அளித்தது அமெரிக்கா. வளைகுடா நாடுகளில் ஒலிக்கும் அபாய சைரன். மீண்டும் உச்சக்கட்டத்தை எட்டிய போர் பதற்றம். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் நிலவி வந்த தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டு அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகள் இன்று காலை முதல் மிக கடுமையான நேரடி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன. ஹார்மோஸ் நீர்நிலையில் சென்ற 3 சர்வதேச வணிக கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை அடுத்து அமெரிக்க ராணுவம் ஈரானுக்குள் நுழைந்து அதிரடி தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள், கடலோர ட்ரேடர் தளங்கள் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படையின் 60க்கும் மேற்பட்ட சிறியரக படைகள் உட்பட மொத்தம் 80க்கும் மேற்பட்ட ராணுவ இலக்குகளை அமெரிக்க மத்திய கட்டளையகம் ஏவுகணைகள் மூலம் தகர்த்தெறிந்துள்ளது. மேலும் ஈரானுக்கு வழங்கப்பட்டிருந்த கச்சா எண்ணெய் விற்பனைக்கான தற்காலிக பொருளாதார தட விலக்கையும் அமெரிக்கா உடனடியாக ரத்து செய்துள்ளது. அமெரிக்காவின் இந்த அதிரடி தாக்குதலுக்கு ஈரான் ராணுவம் உடனடியாக தங்களின் கடுமையான பதிலடியை தொடங்கியுள்ளது. அமெரிக்காவின் நட்பு நாடுகளான குவைத் மற்றும் பக்ரைனில் உள்ள சுமார் 85 அமெரிக்க ராணுவ முகாம்களை குறிவைத்து ஈரான் அடுத்தடுத்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் இன்று காலை குவைத் மற்றும் பக்ரைன் நாடுகளில் வான்வெளி தாக்குதலுக்கான பாதுகாப்பு சைரன்கள் தொடர்ச்சியாக ஒலிக்க விடப்பட்டுள்ளன. ஈரானின் ஏவுகணைகளை தங்களின் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மூலம் தடுத்து அளித்து வருவதாக குவைத் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு நாங்கள் பணிய மாட்டோம் என்றும் இந்த அராஜக போக்கிற்கு பின்விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும் என்றும் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் எச்சரித்துள்ளார். இந்த திடீர் போர் பதற்றத்தால் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை ஒரே நாளில் 3% வரை உயர்ந்துள்ளது. ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது.